பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் நம்ம பேச போகிறது என்னன்னு சொன்னால், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், சண்டே கிளாஸ் எடுக்கிறேன், அப்புறம் யூத் மினிஸ்ட்ரி எடுக்கிறேன், சிறுவர் ஊழியம் செய்கிறேன். இப்படியெல்லாம் நிறைய நம்ம என்ன செய்வோம், டோட்டலாக நிறையா என்ன செய்வோம், பட் நிறையா சொல்லிகிட்டே இருப்போம். அவ்வளோ செய்கிறேன். ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களில் மாற்றங்கள் வரலையே, தேவ சத்தம் எனக்கு இன்னும் கேட்கப்படலையே அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறோம். இன்னும் நிறையா காரியங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் ஆன்சர் வரல அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள்ளே இருந்தாலும் அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும், அவர் சித்தம் நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா. அதான் ஒரு குசரோகி கேட்பார், ஆண்டவரே நான் உமக்கு சித்தமான இல்லை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே நடக்கும், அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மளும் விசுவாசிக்கிறோம், ஆனால் விசுவாசத்தை சொல்கிறோம், எதுவுமே நடக்கலையே அப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா? நமக்கு விசுவாசம் எப்போ வரும்னா, அவர் நம்மளை நிரப்பும் பொழுது தான் நமக்குள்ள விசுவாசமே வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் எப்போ நம்மளை நிரப்பார்னா, நம்ம வாஞ்சியோடு என்ன செய்யணும், கேட்கணும். பரிசுத்த ஆவி எப்போ நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி வேதத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், யாரெல்லாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவாங்கன்னா, கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் தம்முடைய ஆவியை ஊற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2:28 சொல்லுது, அவர் என்ன செய்வாராம், ஊழியக்காரர் மேலே, ஊழியக்காரி மேலே, குமாரர் மேலே, குமாரத்தி மேலே, எல்லார் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டார். யாருக்கு இன்னாருக்குன்னு இல்லை, அவரை வாஞ்சிக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அவர் என்ன செய்வாராம், பரிசுத்த ஆவியினால் நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஊற்றுவார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் நம்மக்கிட்ட இருந்தார்னா நம்ம என்ன செய்யலாம், உண்மையாகவே வருங்காரியங்கள் நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, எப்படி வாழ போகிறோங்கிறதா நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அவர் நமக்குள்ளே இருந்தால் அவர் என்ன செய்வார், இதுதான் வழி, இப்படி நடன்னு நமக்கு சொல்லி கொடுப்பார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்த்திங்கன்னா, அந்த யூத முறைமையின்படியே ஆசாரியான நியமிக்கப்பட்ட சகரியா என்ன செய்வாராம், ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நியாய பிரமாணத்தின்படி சரியாய் நடந்தவர், நீதி உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி அவரை குறித்த ஒரு மனைவியை குறித்து ரொம்ப நல்ல ஆண்டவர் சாட்சியாய் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி கேப்ரியல் தூதன் என்ன செய்வார், செய்தி அனுப்பப்பட்டு நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன்னு சொல்லுவார். உடனே இவருக்கு என்னது சந்தேகம் வரும். யாருக்கு? நியமங்களின்படி கட்டளைகளின்படி கை கொள்ளுகிற ஒரு நீதிமானுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன செய்யலை, அவருக்கு இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியலை. அவர் என்ன செய்கிறார், சந்தேகப்பட்டாராம். காரணம் என்னன்னா, அவருக்கு பரிசுத்த ஆவி நிறைவு இல்லை. அவர் என்ன செய்றார், மோசையின் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டார், நீதியாய் நடந்தார், கற்றது மட்டும் இல்லாமல் அதன்படி நடந்து கொண்டு புத்தகத்தில் எழுத பெயர் பெற்றுவிட்டார். அவரும் அவருடைய மனைவியும் எல்லா சகல கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நியமங்களின்படி நடந்து நீதிமானாய் காணப்பட்டார்கள். ஆனாலும் தேவதூதன் பிரத்யட்சமாய் பயப்படாத, நீ என்கிட்ட என்னெல்லாம் கேட்டையோ அது உனக்கு கொடுக்கப்படும் சொல்லும்போது அவனுக்கு என்னது, சந்தேகம் ஏற்பட்டுச்சு. காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவி நிறைவு அவனுக்குள்ள இல்லை. எல்லாத்தையுமே கடைபிடித்தார், ஆனால் பரிசுத்த ஆவி நிறைவு அவர்கிட்ட கிடையவே கிடையலை. அதனால அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி உனக்கு ஒரு குமாரன் இந்த உலகத்துக்கு பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையனாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு கட்டளை கொடுத்துட்டாங்க. எதுக்கு தெரியுமா ஊமையானார்? வெளியில் மற்றவங்கள்ட்ட தேவையில்லாத அன்னோன் டாக் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் அவனை ஊமையனாக்கிட்டார். வெளியே என்ன நடந்துச்சு, ஏன் லேட் ஆச்சுன்னு ஏதாவது கேட்பாங்க, அவங்கள்ட்ட ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது அவர் வாயை திறந்து சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஆண்டவர் அவர் வாயை அடைத்துட்டார். எதையாவது நடக்கிற, எப்போவுமே நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற தேவன், வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு பண்ணுனா அதை அப்படியே செய்து முடிக்கிறவர். அதை நம்ம விசுவாசிக்கணும். சகரியா ஃபஸ்ட்டே சந்தேகப்பட்டதுனால இவன் வாய் அடைச்சிடணும்ட்டு ஆண்டவரே அடைச்சி விட்டுருவார். வெளியில் போய் நெகட்டிவாக நான் போனேன், இப்படியெல்லாம் என் வயசுக்கு மனைவி வயசுக்கு இதெல்லாம் நடக்குமா, பார்த்தீங்களா இப்படி ஒரு சத்தத்தை கேட்டேன், அப்படி இப்படின்னு இவர் நெகட்டிவாக ஒளரி தள்ளிடக்கூடாதுன்னு ஆண்டவர் உள்ளேயே வாய் அடைச்சு நீ வெளியே போன்னு அனுப்பிச்சி விட்டார். ஆமாம், இப்படி கூட நம்ம வாழ்க்கையில் நல்லது நிறைய நடக்கும். அவர் சித்தம் நடைபெற முடியாத அளவுக்கு நம்மளே சில காரியங்களை நெகட்டிவாக அறிக்கையிட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம். நீங்கள் அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை. கர்த்தர் சொன்னது தான், அதை நீங்கள் பாசிட்டிவாக நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, கர்த்தர் எங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார், அவர் அழைத்தவர், உண்மை உள்ளவர், இல்லை நடத்த வல்லவராக இருக்கிறார், இப்படியே நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் நீதியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைங்க வாழ்க்கையில் செய்கிறது மிக பயங்கரமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போ இவருக்கு வாய் திறக்கப்படுது அப்படின்னு சொன்னால், லூக்கா
அந்த அதே புத்தகத்தில் 67, 69 வரைக்கும் வாசித்தீங்கன்னு சொன்னால் அவர் என்னது பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்கிறார். அவர் நிறைவை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வாய் திறக்கப்பட்டு, அருமையான தெய்வ பிள்ளைகளை பார்த்தீங்களா, பரிசுத்தாவின் நிறைவு எப்பொழுது ஒருத்தருக்குள்ள வருதோ அப்பொழுதே நம்முடைய கண் திறக்கப்படுகிறது. பரிசுத்தாவினால் நிறைந்தாதான் என்ன செய்ய முடியும், நமக்கு எதிரே இருக்கிற பிசாசின் திட்டங்களையும் மனுஷர்களுடைய எல்லாவித திட்டங்களையும் கங்கணங்களையும் நம்மளால் கண்டுகொள்ள முடியும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்குள் நிலைத்திருங்க, கர்த்தரையே சொந்தமாய் ஆக்கிக்கொள்ளுங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்க, எதையுமே நெகட்டிவாக யோசிக்காதீங்க, சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகும் பொழுது அது நிச்சயமாய் நடக்கும், அது நிறைவேறும், பொய் சொல்லாது, குறித்த காலத்துக்கு அது என்ன வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ வேதங்களை நீங்கள் சொல்லி அறிக்கை இடும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் என்ன செய்வீங்க, ஊழியத்தில் வெற்றி, குடும்பத்தில் வெற்றி, வேலையில் வெற்றி, பிஸ்னஸில் வெற்றி, பிள்ளைங்க வாழ்க்கையில் வெற்றி, எல்லா விதத்திலையும் நம்ம என்ன செய்யலாம், நீதியை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா, பரிசுத்தாவின் நிறைவினால் நம்ம வாய் பேசப்பட வேண்டும். அவர் நம்மளை நிரப்பும் பொழுது சகல சத்தியத்துக்கு நம்மளை நடத்துவார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, வாஞ்சையோடு இருங்க, அவர் நிரப்புவார். சரியானவை நம்ம குடும்பத்தில் அவர் தலைவராக இருந்து நம்மை நடத்துவார், நம்ம பிள்ளைகளை நடத்துவார், ஊழியத்தை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார், தொழிலை நடத்துவார், எல்லாவற்றையும் அவரே நடத்தி பார்த்துக் கொள்வார். நமக்கு சந்தேகங்கள் வரக்கூடாது. ஹல்லேலூயா. அது சந்தேகம் வராமல் இருக்குன்னா ஆவியானவர் நடத்துதல் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதனால் நம்ம என்ன செய்வோம், ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். சகரியாவை போல நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஆவியானவர் வந்துட்டார்னா நமக்கு என்னது, எப்பொழுதுமே என்னது, எப்பொழுதும் வெற்றி தான். அவர் நம்ம போய் தொட்டதெல்லாம் என்னது, ஆசீர்வாதமாக இருக்கும். வியாதி சிலர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை ஆண்டவர் என்னது வெற்றியாளர்களாய் வைத்திருக்கிறார். நம்ம வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே அப்பா, இதிலெல்லாம் பிள்ளைங்க சந்தேகத்தோடு இருக்காங்களோ அவங்களுடைய சந்தேகத்தை கர்த்தர் மாற்றுவீராக. நீங்கள் சொன்னதை செய்யும் அளவுக்கும் அவங்களை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. சந்தேகப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவரே சந்தேகத்தை மாற்றுவீராக. பரிசுத்தாவியார் நிரப்புவீராக. எல்லாரையும் பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரை நிரப்பி அவங்களையும் அவங்க பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க நினைக்கிற எல்லாவற்றிலும் இரட்டிப்பான வரங்களை, வல்லமைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. ஆசீர்வதித்து உயர்த்தும், நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.